மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நான் சத்தமாய் வாசிக்கிறேன், என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்களித்தது. அவன் தரையில விழுந்து நுரைதள்ளி புரண்டார். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாயிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை கண்டு இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஓமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாது என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். பின்பு கீழே பார்ப்போமா? 28, 29. வீட்டில் அவர் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள், அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இந்த சம்பவத்தில் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம், மிகவும் முடியாத நிலையில இருக்கிற தன்னுடைய மகனை கொண்டு வருகிறான். உலகம் பிரச்சனையில் இருக்கிறது. உலக மக்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறார்கள். எங்குமே தீர்க்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இயேசுவிடத்தில் வந்தால் இயேசுவாவது ஏதாவது செய்வார் என்கிற நம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த தகப்பன் இயேசுவிடத்தில் எப்படி கொண்டு வந்தான் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். அதற்கு முன்பு இயேசு எவ்வளவோ பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த 9ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் மர்ருப மலையில போய் அங்கே தன்னுடைய பாடு மரணங்களை குறித்து அவர்களோடு டிஸ்கஸ் பண்ணுகிறார். மோசேயும் எலியாவும் வந்து டிஸ்கஸ் பண்ணார். அதற்கு முந்தின அதிகாரங்களில் ஏராளமான அற்புதங்களை செய்ததை கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அற்புதங்களை அனுபவித்தவர்கள் போய் சொன்னார்கள், அற்புதங்களை கண்டவர்கள் போய் சொன்னார்கள். இந்த பிள்ளையினுடைய தகப்பன் எங்கெங்கோ சென்று பார்த்து விட்டான். அதனாலதான் சொல்றான், நீங்க பார்த்து ஏதாவது செய்ய முடியும்னா, அப்ப நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், யாராலையும் ஒண்ணுமே செய்ய முடியல, இப்போ உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன். ஆனால் அவன் கொண்டு வந்தது இயேசுவிடத்துல. இயேசு அங்கே இல்லை. எங்கே போனார்? மர்ருப மலையிலே. பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் இயேசுவோடு மர்ருப மலையில் இருக்கிறார்கள். இயேசுவிடத்தில் தான் கொண்டு வந்தான். நீங்கள் பார்க்கும்போது 17ஆம் வசனத்துல, அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். உங்கள்கிட்ட தான் வரணும்னு வந்தேன், ஆனா உங்களை காணா. நீங்க இல்லாததுனால நாங்க யாரை பார்த்தோம்? உங்களோட இருந்த சீஷர்கள். உங்களோட இருந்ததுனால அவங்களும் இதை செய்ய முடியணும்னு நான் நம்பினேன். நீங்களும் நானும் இயேசுவோட இருக்கமா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவோட இருக்கீங்களா? இயேசு உங்களோட இருக்கு. அப்படி ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இருக்காரா? இப்போ உலகம் இயேசுவை பார்க்க முடியல.
அன்றைக்கு மறுரூபமானவர் இன்றைக்கு நிரந்தரமா மறுரூபமாய் பரலோகத்தில் இருக்கிறார். பிசாசு பிடித்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு பிரச்சனைகளோடு போராட்டத்தோடு எங்கே போவது என்று தெரியாமல் ஒரு கூட்டம் தவித்துக் கொண்டிருக்கிறது. இயேசுவிடத்தில் வர விரும்புகிறார்கள். இயேசுவை கண்களில் பார்க்க முடியவில்லை. இயேசுவின் பிள்ளைகளிடத்தில் வருகிறார்கள். ஆமென் சொல்லுவோமா? இயேசுவின் பிள்ளைகளிடத்தில் எதற்காக வந்தார்கள்? இவர்கள் இயேசுவோடு இருக்கிறவர்கள், இவர்கள் ஜெபிக்கிறவர்கள். ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறாரே, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன என்று. எனவே இந்த கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ணா ஏதாவது நடக்கும். இந்த கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா என் பிள்ளைக்கு பிசாசு போகும். இந்த இயேசுட்ட ஜெபிக்கிற கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா என் குடும்ப தரித்திரம் போகும், என் வியாதி போகும், என் போராட்டம் போகும். உலகம் உங்களை நம்புது. உங்கள்கிட்ட அந்த வல்லமை இருக்கா? நீங்க முழு நேர ஊழியரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வல்லமை பெற்ற ஊழியரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இயேசுங்கிற நாமத்து மேல விசுவாசம் வச்சா போதும். அந்த இயேசுங்கிற நாமத்தில் இருக்கிற வல்லமையை உணர்ந்தவங்களா இருந்தா போதும். இன்னைக்கு உலகம் நம்மள்ட்ட தான் பார்க்குது. ஆனா துரதிர்ஷ்டவசமா கிறிஸ்தவங்க வல்லமையை இழந்து போனதுனால இன்னைக்கு கேளிக்கை பொருளா பார்க்கறாங்க, வேடிக்கை பொருளா பார்க்கறாங்க, விகற்பமா பார்க்கறாங்க, நம்மளை அந்நியர்கள் போல பார்க்கறாங்க, வேண்டாதவர்களா பார்க்கறாங்க. ஏன்? சபை மக்கள் தங்களுடைய பொறுப்பை உணரவில்லை. நம்முடைய குடும்ப பொறுப்பை உணர்கிறோம். அதற்காகத்தான் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓயாம வேலை பார்க்கிறோம். உங்கள் குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள். காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஓயாம உழைக்கிறோம். ஏன்னா நம்ம குடும்பத்துக்குரிய பொறுப்பு இருக்கு, பிள்ளைகளை குறிச்ச பொறுப்பு இருக்கு. பிள்ளைகளுக்காக உழைக்கிறோம். என்ன சொல்றோம்? இந்த பிள்ளைகளுக்காகத்தான் நான் ராத்திரி பகல் ஓடா உழைக்கிறேன், இல்லாட்டா என் ஜீவனை விட்டுட்டு என்னைக்கோ போயிடுப்பேன். பிள்ளைகளுக்காக ஒரு பொறுப்பு வருகிறது, பிள்ளைகளுக்காக உழைக்கிறோம். ஆனா இந்த உலகம் என்ன எதிர்பார்க்குது? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் எங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் என்று உங்கள் தேவன் எழுதி வைத்திருக்கிறாரே, அதை உங்கள்கிட்ட நாங்க எதிர்பார்க்கிறோம். காணாம ஒவ்வொருத்தர் நான் நினைக்கிறேன் 9 பேர் கீழே இருக்காங்க, யூதாஸ் காரியத்து உட்பட 3 பேர் மறுரூப மலைக்கு போயிட்டாங்க. இந்த 9 பேர் மாறி மாறி துரத்தி பார்த்திருப்பாங்க ஒருத்தராலையும். ஏன்னா அவங்க ட்ரை பண்ணாங்க. இவங்க என்ன சொல்லல? பொறு இயேசு வரட்டும்னு சொல்லல. இன்னைக்கு சில நேரங்கள்ல எங்கேயாவது பிசாசு ஓடிச்சுன்னா கொஞ்சம் பொறுங்க, பாஸ்டர் வரட்டும்னு சொல்றாங்க. பாஸ்டரை எதிர்பார்க்க கூடாது, நீங்க தான் ஜெபம் பண்ணணும். அந்த அளவுக்கு ஒரு விசுவாசி எப்பவும் தேவனுடைய வல்லமையில நிறைஞ்சவங்களா இருக்கணும். எப்பவும் காலையில் எழுந்து எப்படி நீங்க மொபைல சார்ஜ் போடுறீங்களோ அதை போல தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வரங்களினாலும் வல்லமையினாலும் என்னை நிரப்புங்க ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அந்த ஆசை உங்களுக்குள்ள வரணும். உலகம் நம்மள்கிட்ட கொண்டு வருது, பிரச்சனைகளை கொண்டு வருது, போராட்டத்தை கொண்டு வருது, எத்தனையோ காரியங்கள் நம்மகிட்ட வருது. நம்ம ஜெபம் பண்ண அங்க ஒரு அற்புதம் நடக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நேற்றுக்கு அவ்வளவு தூரம் அந்த அழுத புள்ள ஜெபம் பண்ண உடனே அந்த அழுகை நிப்பாட்டுதுன்னா யார் கிரியை செய்யறது? தேவன் கிரியை செய்கிறார். நம்ம ஜெபத்தின் மேல நமக்கு விசுவாசம் இருக்கணும். நான் ஜெபம் பண்ண கர்த்தர் அற்புதம் செய்வாருன்னு. ஆனா என்ன வேதனைன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அல்லது உலகத்துல நம்மளை கொண்டு ஒரு அற்புதம் செஞ்சுட்டா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்றோம். என்னை கொண்டு கர்த்தர் இப்படி செஞ்சுட்டாரு, எல்லாம் எங்கிட்ட வாங்க நாங்க ஜெபம் பண்றோம்னு சொல்லி நம்முடைய சுய விளம்பரத்துக்காக நிறைய பேர் எழும்பினதுனாலதான் கிறிஸ்தவம் ஒண்ணும் இல்லாம போச்சு. நம்மளை கொண்டு ஒரு அற்புதம் செய்யறாரா, கனத்தை மகிமையை அவருக்கு கொடுத்துட்டு நாங்க ஒண்ணும் இல்லப்பா நீங்க தான் கிரியை செஞ்சீங்க, அவர்கிட்ட மகிமையை கொடுத்துட்டு நம்ம எம்டி வெசலா மாறிடணும். அப்பதான் திரும்ப நிரப்புவார். ஆமே, அல்லேலூயா. இப்ப இவங்களால முடியல. இந்த 9 பேரும் போட்டி போட்டு நான் நீன்னு துரத்தி இருப்பாங்க. ஆனா ஏற்கனவே ஆண்டவர் இவங்களை அழைக்கும் போது என்ன சொன்னாரு? பிசாசுகளை துரத்துவோம், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்க, வியாதியஸ்தர் மேல கொஞ்சம் கைகளை வச்சு சுகமாக்குங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டார். உங்களுக்கு கொடுத்துருக்காரா இல்லையா? கொடுத்துருக்காரா? ஏன் பெற்றுக்கொள்ள? பணத்தை குறித்த ஒரு தேவையை குறித்த ஏக்கம் இருக்கிற அளவுக்கு தேவனுடைய வல்லமையை குறித்த உணர்வு நமக்கு இல்லையே. கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். தினந்தோறும் தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வல்லமையால் நிரம்பி வாழ வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் இருக்க பிரச்சனை உள்ள மக்கள் நம்மிடத்தில் வந்து நமக்குள் இருக்கிற தேவ வல்லமையை பெற்றுக்கொள்வார்கள். பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும் பொழுது அத்தனை வருடமாய் கிடந்த சப்பானி எப்படி சுகமானால்? இவர்கள் வல்லமையை சுமந்து கொண்டு போனார்கள்.
இந்த சபைக்கு வரும்பொழுது நீங்கள் கொண்டு வருகிற காணிக்கை முக்கியம் அல்ல, உங்களுடைய அர்ப்பணிப்பு முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பானவர்களே, உங்களுக்குள்ள வல்லமை வரங்கள் இவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள. கடைசி நாட்கள்ல தேவ சபை வல்லமையோடு கூட எழும்பினால்தான் தேவ ராஜ்யம் கட்டப்பட முடியும். இல்லாவிட்டால் முடியவே முடியாது. வெறும் வார்த்தைகளை கொண்டு இயேசு ஊழியம் செய்யவில்லை, வார்த்தையோடு சேர்ந்து அவருடைய வல்லமையும் கடந்து சென்றது. என் வார்த்தையினாலே என்னை நம்பாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் என்று இயேசுவே சொன்னார். நாம் வெறும் வார்த்தைகளில் அல்ல, தேவனுடைய வல்லமையை பெற்றிருக்க வேண்டும். இப்படியெல்லாம் அவர்கள் சுகமளிக்க பார்த்தார்கள். அந்த பிசாச அவங்க சுகமாக்க பார்த்தாங்க, ஆனா அவங்களால கூடாமல் போயிடுச்சு. யார் சொல்றது? அந்த பிள்ளையினுடைய தகப்பன் சொல்றான், உங்களை காணான்னு உடனே உங்க சீஷர்கள்ட்ட கொண்டு போனேன், அவங்களால. இன்னைக்கு ஒரு பிசாசு பிடிச்சவங்க உங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்க, உங்களால முடியுமா? இந்த கேள்விக்கு பதில் நீங்க சொல்லணும். உங்களால முடியுமா? ஆனா பிசாசுக்கு இன்னொரு சக்தி இருக்கு. நீங்க ரகசிய பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல வண்ட வளத்தை வெளியே கொண்டு வந்துடும். எத்தனை பேருக்கு இது தெரியும்? தெரியுமா? பிசாசுக்கு தெரியும். நீங்க பாவம் செஞ்சு ஆண்டவருக்கு பிரியமில்லாம வாழ்ந்தீங்கன்னா பக்கத்துல போனமே, டேய் பவுலையும் தெரியும் இயேசுவையும் தெரியும், நீ யாரு? கேட்குமா கேட்காதா? ஒரு ஊழியக்காரன், ஒரு பாஸ்டர் ஒரு பிசாசை துரத்த போகும் பொழுது அந்த பிசாசு சொல்லிச்சான், ஒழுங்கா போயிடு, இல்லாட்டி போன வாரம் நீ என்ன பண்ணுங்கிறத சொல்லிடுவேன்னு சொன்னமே போயிட்டாரான். ஊழியனா இருந்தாலும் பிசாசு பயப்படாது. தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற ஊழியனாக, தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற விசுவாசியா இருந்தா தான் பிசாசு பயப்படும். உங்க பணத்தை கண்டு பயப்படாது, உங்க பலத்தை கண்டு பயப்படாது, உங்க பதவியை கண்டு பயப்படாது. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற தேவ பிரசன்னத்தை கண்டு எப்படிப்பட்ட பிசாசு பயந்து ஓட முடியும்? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆண்டவரே, பிரசன்னத்தை சுமந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும். தேவ மகிமையை சுமந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தாரு. எத்தனை பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிற குடும்ப பொறுப்பு, குடும்ப பாரம், பிள்ளைகளுக்குரிய பாரம், வேலைக்குரிய பளு, ஆபீஸ் ஒர்க், எவ்வளவோ பாரத்தை சுமக்கிறேன். இதை விட இந்த கடைசி காலங்களில் நான் சுமக்க வேண்டியது தேவ வல்லமை, தேவ மகிமை. இதை சுமந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை எனக்கு தாங்க ஆண்டவரே. நீங்க ரோட்ல பைக்ல போய்கிட்டு இருந்தாலும் யாராவது கூப்பிட்டு பிரதர் ஜெபம் பண்ணுங்க சொன்னா இயேசுவின் நாமத்தினால அங்க ஜெபம் பண்ணும்போது அங்க அற்புதம் நடக்கணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்கங்க. ஆண்டவருடைய வல்லமையில நிரம்பி இருங்க. சீஷர்களால முடியாமல் போயிட்டுன்னு இயேசுட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இன்னைக்கு உங்களால என்னால முடியுமா? முடியுங்கிற நிலைமைக்கு வரணும். அதுக்குதான் இந்த பிரசங்கம். என்னால முடியாது, என்னால முடியாதுன்னு சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் கீழ்ப்படுகிறவர்களுக்கு தருகிற ஆவியானவர். வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தீங்கன்னா வல்லமை வரத்தை தானா கொடுப்பார் ஆண்டவர் உங்களுக்கு. இல்லையா சொல்லுவோமா? அவன் வந்து என்ன கேட்கிறான்னா, நீங்க ஏதாவது செய்ய முடியும்னா மனசு இறங்கி செய்யுங்க. எல்லாரையும் பார்த்துட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஏதோ கோயிலுக்கு போய் பார்த்தேங்க, ஒண்ணுமே சோமாங்கல. சிலர் சொன்னாங்க அந்த இயேசு கோயிலுக்கு போய் பாரு அப்படின்னு. அதனாலதான் வந்து அந்த இயேசுவாது ஏதாவது செய்ய முடிஞ்சா அவங்களுக்கு தெளிவை உண்டாக்கணும். இயேசு தெளிவை உண்டாக்குறாரு. என்னால முடியுமா முடியாதாங்கிறது முக்கியம் இல்ல, உன்னால நம்ப முடியுமா நம்ப முடியாதா. சுகமளிக்கிற ஊழியத்திலே நம்முடைய விசுவாசம் மட்டுமல்ல, யாருக்கு நாம் சுகம் கொடுக்க விரும்புகிறோமோ, அதாவது தேவன் மூலமாக அவர்களுடைய விசுவாசத்தை தூண்ட வேண்டும். இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் சொல்லி சொல்லி அவர்கள் இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு போதனை செய்து பின்பு ஜெபிக்க வேண்டும். எனக்கு வல்லமை இருக்கு, எனக்கு வரங்கள் இருக்குன்னு இயேசு நாமத்தில் ஜெபம் பண்ணா அவன் சந்தேகத்தோட இருந்தான்னா அவனுக்கு அற்புதம் நடக்காது. அப்ப அவர்கள் தேவனை நம்புவதற்கு ஏதுவாக, அவர்களுடைய குறை என்ன என்பதை உணர்வதற்கு ஏதுவாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார், என்ன நீ விசுவாசிக்க கூடுமானா விசுவாசிக்கிறவனுக்கு கூட. அப்பதான் அவனுக்கு புரியுது பிரச்சனை சீஷர்கள்ட்ட இல்லை, எங்கிட்ட தான் இருக்கு. என்னது? அந்த ஊழியக்கார்ட்ட போனா சுகமாகும், மோகன்சி லாசர்ஸ்ட போனா சுகமாகும், பென்னிகிட்ட போனா சுகமாகும், அந்த ஊழியக்கார்ட்ட போனா சுகமாகும். ஒரு சின்ன புள்ளட்ட போய் ஜெபம் பண்ணாலும் சுகமாகுங்கிற விசுவாசம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாங்க. நீங்களே மற்றவர்களை நம்பி ஜெபம் பண்ணாட்டா உங்களை நம்பி யார் ஜெபம் பண்ண வருவா? நீங்களே பெரிய பெரிய ஊழியக்காரவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா உங்கள்கிட்ட யார் ஜெபம் பண்ண வருவா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரபலமான ஊழியர்களை விட
பிரபலமாகாத வல்லமையான ஊழியர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு டிவி கிடையாது, அவங்களுக்கு வெளியே சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த விதமான மீடியாக்களும் கிடையாது. ஆனா கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அது தெரியுது, அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நானும் விளம்பர பிரியர்களாக இருக்கக்கூடாது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிரியர்களாக இருக்க வேண்டும். இப்ப இவனுக்கு பிரச்சனை புரிஞ்சு போச்சு. இப்ப கண்ணீரோட இப்ப என்ன வருது, ஒரு கண்ணீரோட ஜெபம் பண்றான். எப்படின்னா, ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், ஆனால் எனக்குள்ள என்ன இருக்கு, ஒரு அவிசுவாசம் இருக்கு. இந்த அவிசுவாசம் நீங்கும்படி உதவிச்சு. என் பிள்ளை சுகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய அவிசுவாசம். வர்ற ஜனங்கள் நாங்க இவ்வளவு நாள் கஷ்டப்படுறதுக்கு காரணம், நாங்க இவ்வளவு நாள் இந்த பேய் பிசாசோட போராத காரணம் இதுதான். அவங்களுடைய குறைகளை நாம் உணர்த்த வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அவங்க குறைகளை உணர்த்தாம சில நேரத்துல பிசாசு வரட்டா வருவாங்க, எங்க போனாலும் போக மாட்டேங்க. நாங்க என்ன தாயத்து கட்டியிருக்கா, கயிறு கட்டியிருக்கா, அதெல்லாம் எடுத்து போட்டா தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். பிசாசோடு ஒப்பந்தம் பண்ணிட்டு, பிசாசோடு உடன்படிக்கை பண்ணிட்டு நாங்க அதோட ஜெபம் பண்ணா அந்த பிசாசு என்ன செய்யாது, போகாது, உரிமை பாராட்டு. அப்ப அவங்களுடைய குறை, அவர்கள் செய்ய வேண்டியது என்ன, மனம் திரும்ப வேண்டியது என்ன, இதையெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டும். சரி, இன்னைக்கு என்னுடைய பிரசங்கம் இதே கிடையாது, இன்னும் கொஞ்சம் உள்ள ஆழமா போறேன். அவன் கண்ணீரோடு சொன்ன உடனே இயேசு என்ன செய்யறாரு, அற்புதம் செய்யறாரு. அதெல்லாம் நீங்க வீட்டுல போய் படிச்சுங்க. இப்ப என்னன்னா, சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, ஏன் எங்களால முடியல, நாங்க உங்க பிள்ளைங்க தானே, நீங்க எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தீங்களே, ஏன் எங்களால் முடியவில்லை? தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்மால் முடியாத சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். நம்மளால முயற்சி பண்ணி முடியாத காரியங்களை அனுமதிப்பார். அப்பதான் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு, சும்மா ஜெபம் மட்டும் பண்ண பத்தாது, நீ உபவாசம் போடணும். ஆமென். தேவ பிள்ளைகளை, இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு சொல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட் சுவிசேஷ ஊழியத்தில் கர்த்தர் நம்மை எப்படி பயன்படுத்த வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், தேவ வல்லமையை சுமந்து அலைய வேண்டும். ஆனா ஏன் நம்மளால சில காரியங்கள் செய்ய முடியல, குடும்பத்துல ஏன் சில காரியங்களை சீர்படுத்த முடியல, ஏன் சில காரியங்கள் ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது? ஆண்டவர் சொல்றார், உன் சாதாரண ஜெபம் பத்தாது. என்ன ஜெபம்? உபவாச ஜெபம். இந்த கடைசி நாட்கள்ல திருச்சபை மறந்த சத்தியம் உபவாசம். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா? பிள்ளை சொல்லும், எனக்கு சாப்பிடாட்டி வயிறெல்லாம் வலிக்குதுமா அப்படின்னு. ஒரு நேரம் உபவாசம் போட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுலயே சொல்லுவோமா? இல்லாட்ட தனிப்பட்ட முறையில அவங்கள ஒரு நேரம் ஃபாஸ்ட் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுன்னு சொல்லிக் கொடுக்கணும். சிறு பிள்ளைகளுக்கு ஒரு நாள் லீவ் இருந்துச்சுன்னா உபவாசம் பண்ணுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். நீங்க முழு வேதத்திலும் பார்க்கும் பொழுது சில காரியங்கள் உபவாசத்தினால்தான் நடந்தது. ஆமென் சொல்லுவோமா? நியாயாதிபதிகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 20ஆம் அதிகாரத்துல அங்கே நடக்கிற ஒரு சம்பவம் என்னவென்றால், பென்யமீன் கோத்திரத்துக்கு விரோதமாக எல்லா கோத்திரமும் சண்டைக்கு போகுது. என்ன கவனிங்க, நடந்த காரியத்தை சொல்றேன். ஒரு மனுஷன் தன்னுடைய மறுமனையாட்டிய ராத்திரி நேரத்துல கூப்பிட்டு வர்றான். இருட்டாயிருந்தனால கிபியாங்கிற பட்டணத்துல, பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த கிபியாங்கிற பட்டணத்துல வைக்கிறான். அங்க இருக்கிற ஆண்கள்லாம் அவன் மனைவியை கற்பழிச்சு சாகடிச்சிடுறாங்க. இவன் பார்த்தான், அவன் வீட்டுக்கு கொண்டு போய் 12 துண்டமா கட் பண்ணி 12 கோத்திரத்துக்கு அனுப்பி இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க அப்படிங்கும் போது எல்லாரும் சேர்ந்து, இது யாருனால வந்துச்சு? கிபியோன் குடிகள்னால வந்துச்சு, பென்யமீன் கோத்திரத்தால வந்துச்சு. அப்ப எல்லாரும் அவங்களோட சண்டைக்கு போவோம். குற்றவாளி யாரு? எந்த கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம். ஆனா மத்த 11 கோத்திரமும் சேர்ந்து சண்டைக்கு போறாங்க. சண்டைக்கு போகும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? கிட்டத்தட்ட 20,000 பேர் முதல்ல செத்துறாங்க. 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆனாலும் பென்யமீன் புத்திரர் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலில 21,000 பேரை அன்றைய தினம் தரையில விழும்படி சங்கரித்தார்கள். எவ்வளவு பேரு? 20,000 பேர். 25ஆம் வசனத்துல 11,000 பேரை வெட்டி தள்ளிட்டானா. நல்ல கவனிங்க, தப்பு செஞ்சது பென்யமீன் கோத்திரம், சாகிறது யாரு? தப்பு செய்யாத கோத்திரம். ஆனா இவங்களுடைய ஒரு காரியத்தை பார்க்கணும். ஏன் கர்த்தர் இதை அனுமதித்தார் நமக்கு தெரியாது. ஒரு பெண் செத்ததோட விட்டுருக்கலாமே. ஆனா அவங்கள பழிவாங்கன்னு போறதுனால இப்ப எத்தனை பேர் செத்துட்டாங்க? 31,000 பேர் செத்துட்டாங்களே. ஏன் தேவன் பாவம் செய்யாதவர்களை அனுமதித்தார்? நம்ம கேட்கிறோம் இல்லையா, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம்? ஆண்டவரே, நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்?
ஏன் என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை? புரியாது. இப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரியாட்டாலும் ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லணுமா? வாழ்க்கையில சில நேரத்துல தப்பு செஞ்சவன் ஒருத்தனா இருப்பான், ஆனா தண்டிக்கப்படுறது நம்மளா இருக்கும். தப்பு செஞ்சவங்களாம் நல்லா இருக்காங்க ஆண்டவரே, நான் மட்டும் ஏன் இவ்வளவு வேதனைப்படுறேன்? தெரியாது. ஆனா அதோட விட்டுறாதீங்க. நான் கஷ்டப்படுறேன், நான் வேதனைப்படுறேன், நான் பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு தான் பிரச்சனை, எனக்கு தான் பிரச்சனைன்ட்டு அந்த பிரச்சனைகளை கண்டு 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 ஜெபத்தை விட்டுறாதீங்க. இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? 23ஆம் வசனம். அவர்கள் போய் கர்த்தருடைய சன்னிதானத்திலே சாயங்காலம் மட்டும் அழுது, எங்கள் சகோதரராகிய பென்யமின் புத்திரரோட திரும்பவும் யுத்தம் கலக்க போவோமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக போங்கள் என்றார். ஆமென் சொல்லுவோமா? ஆனா ஏற்கனவே சண்டை போட்டது ஆண்டவர் சொல்லிதான் சண்டை போட்டாங்களா? 18ஆம் வசனத்துல யூதா கோத்திரம் முன்னாடி சண்டை போட போகணுங்கிறதையும் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அப்ப கர்த்தருடைய கைடன்ஸ் படிதான் போறாங்க, கர்த்தருடைய வார்த்தையின் படிதான் போறாங்க. கர்த்தருடைய வார்த்தையின் படி போய் ஏன் இவர்கள் அடிபட்டார்கள் தெரியாது. சில காரியங்கள் நமக்கு புரியாது, அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சாதான் நான் கர்த்தரை பின்பற்றுவேன்னு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருக்கு தெரியாது, அவர் அனந்த ஞானம். ஏன் இப்படி செய்கிறீர் என்று அவரை பார்த்து கேட்கக்கூடியவன் யார்? அவருக்கு தமக்கு சித்தமானதையெல்லாம் செய்வாரு. நம்ம மரமண்டைக்கு புரியாது, நம்ம மரமண்டைக்கு புரியாது. ஆண்டவர்கிட்ட தான் கேட்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார் போங்க, யூதா கோத்திரம் போட்டு. ஆண்டவர் நீங்க சொல்லித்தானே போனோம், ஏன் நஷ்டம் தெரியாது, ஆனா போறது போங்க. ரெண்டாவது என்ன செய்யறாங்க? ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அழுது சாயந்தரம் வரைக்கும் அழுது, ஆண்டவரே எங்களுக்கு இவ்வளவு ஆயிடுச்சு அப்படின்ட்டு, வேணாப்பா இனி இந்த முயற்சிய வேணாம். எவன் செத்தானா, எவன் பொண்டாட்டி எப்படி போனான்னா நமக்கு என்ன? அவன் பொண்டாட்டி செத்து போனாங்கிறதுக்காக பழி வாங்க வந்து எங்க கோத்திரத்துல இவ்வளவு பேர் செத்துட்டாங்களே, நமக்கு எதுக்குப்பா வம்பு? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம வீடு உண்டு. இதைத்தான் பிசாசு உங்களை என்னையும் செய்ய வைக்கிறான். இதைத்தான் பிசாசு செய்ய வைக்கிறான். நமக்கு எதுக்கு வம்பு? நமக்கு எதுக்கு சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணும்? நம்ம வீட்டிலே 1000 பிரச்சனை இருக்கு, எனக்கே 1000 பிரச்சனை இருக்கு, நான் போய் இதுல வேற அடுத்தவங்களுக்கா ஜெபம் பண்றது, எனக்கே ஒரு விமோசனம் இல்லை. நன்றாய் கவனிங்கள், பிசாசுடைய வஞ்சனை அது. இந்த ஜனங்கள் மறுபடியும் போகணுமான்னு கேட்டாங்க. உன் வாழ்க்கையில பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் சொன்னதை செய். உன் வாழ்க்கையில போராட்டம் இருந்தாலும் கர்த்தர் சொன்னதை செய். உன் வாழ்க்கையில இழப்புகள் இருந்தாலும் தேவன் சொன்னதை செய். இப்ப சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் அப்படி செய்வேன் ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு திரும்ப போ அப்படிங்கிறார். திரும்ப போனா 25ஆம் வசனத்துல மறுபடியும் அடி விழுகுது. நீ ஜெபிக்க ஜெபிக்க அடி விழுகுதா? திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணு. சொல்லுங்க, ஜெபிக்க ஜெபிக்க அடி விழுகுதா? ஜெபத்தை நிப்பாட்டாத, ஜெபத்தை நிப்பாட்டாத, ஜெபத்தை நிப்பாட்டாத. அடி விழுந்தாலும் பரவாயில்ல, நான் திரும்ப ஜெபம் பண்ண ஆண்டவரே. 11,000 பேர் செத்துட்டாங்க. இப்பவும் அவங்க என்ன முடிவெடுக்கல? நாங்கள் யுத்தம் பண்ண மாட்டோம், நாங்கள் இனி ஊழியம் செய்ய மாட்டோம், நாங்க இனி ஜெபத்துக்கு போக மாட்டோம், அப்படியெல்லாம் அவங்க நெகட்டிவான முடிவு எடுக்கவே. பிசாசு உங்களை அப்படி முடிவு எடுக்க வைக்கிறான்னா ஒன்னு தெரிஞ்சுக்கிறணும், உங்களை பிசாசு வஞ்சித்து கொண்டிருக்கிறான். நீங்க தொடர்ந்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாதபடி பிசாசு உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். இப்ப பாருங்க அடுத்த வசனம் 26ஆம் வசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய வாசிங்க, சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டுக்கு போய் அழுது தரித்திருந்து சாயங்காலம் மட்டும் உபவாசித்து. இங்கதான் நிறுத்துங்க. என்ன பண்ணாங்க ஐயா? முதல்ல இருக்கிற பலத்துல, ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தின் பலத்துல போனோம். ஆனா நாங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. சில நஷ்டங்கள், சில போராட்டங்கள், சில இழப்புகள், சில பிரிவுகள், சில கண்ணீர்கள். ஆனா நாங்க விட்டுற மாட்டோம், மறுபடியும் ஜெபம் பண்ணுவோம். மறுபடியும் ஜெபம் பண்ணி மறுபடியும் பதில் இல்லையா? மறுபடியும் அடி விழுகுதா? ஜெபத்தை நிப்பாட்டாத, அந்த ஜெபத்தை உபவாச ஜெபமா மாத்து. எத்தனை பேருக்கு புரியுது? உங்க குடும்பத்துல உபவாச ஜெபம் இருக்குதா? ஒருவேளை குடும்பமா நீங்க சேர்ந்து ஜெபிக்க முடியாட்டாலும் தனிப்பட்ட முறையில உபவாசம் எடுக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. உபவாசம் எடுக்கிறீங்களா? என்னுடைய வயிற்றை பொறுத்த அளவுக்கு எனக்கு உபவாசம் எடுக்க முடியாது. ஆனா போன வாரத்துல அநேக தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் பார்க்கும்போது, ஆண்டவரே நான் தேவ பிள்ளைகளுக்காக நான் உபவாசம் எடுக்கிறேன்னு எடுத்தேன் பாருங்க. அடுத்த நாள்ல இருந்து 3 நாள் வயிற்று வலி எனக்கு தாங்க முடியல.
3 நாள் எனக்கு வயிற்று வலி தாங்க முடியல. ஆனாலும் தேவ பிள்ளைகளுக்காக வாரத்துல ஒரு நேரமாவது உபவாசம் எடுத்து ஜெபிக்க. ஏன்னா இது வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் இப்படி நான் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அந்த செய்தியை கர்த்தர் கொடுத்தார். செய்தியை எடுத்ததுனால நான் உபவாசிக்கல, நான் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணதுனாலதான் கர்த்தர் இந்த செய்தியை கொடுத்தார். நீ உபவாசி, உன் ஜனங்களை உபவாசிக்கச்சும். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? வாரத்துல ஒரு நேரமாவது நான் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ண வேண்டவரே. அப்படியே தீர்மானிக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். வாரத்துல ஒரு நேரம், ஒரு நேரம், ஒரு நேரம். எனக்காக யாரும் கை தூக்க வேண்டாம். அந்த ஜெபம் தான் உன் குடும்பத்தை காப்பாற்றும், அந்த ஜெபம் தான் உன் பிள்ளைகளை காப்பாற்றும். பெற்றோர்கள் கவனிங்க. பெற்றோர்கள் தான் முதல்ல என்ன செய்யணும்? உபவாசம் எடுக்கணும். உண்மையிலே நான் சாப்பிடாட்டி செத்து போயிடுவேன் அப்படின்னா நீங்க யாரும் உபவாசம் எடுக்க வேணாம். ஆனா ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தா சாக மாட்டேங்க. நான் சொல்றேன், உபவாசம் எடுங்க. சபை அதுக்கு மறுபடியும் வரணும். ஆதி நாட்கள்ல இருந்த அந்த கிரியை திரும்பணும். இன்னைக்கு ஸ்டைலா போயிடுச்சு, கிறிஸ்தவம் ஸ்டைலா போயிடுச்சு. அப்படி ஒய்யாரமா வர வேண்டியது, ஆண்டவர்கிட்ட ஹாய் ஹலோ ஹால் ஆண்டவரே அப்படிங்க வேண்டியது, திரும்ப போக வேண்டியது, நமக்காக வாழ வேண்டியது, திரும்ப ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டியது, ஏதோ காலையில கொஞ்ச நேரம் ஜெபிக்க வேண்டியது. இல்ல, மறுபடியும் ஆதி நிலைக்கு திரும்ப உபவாசம் பண்ணினார்கள். நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல தேவ ஜனங்கள் எப்பெல்லாம் இக்கட்டுக்குள்ள போனாங்களோ அப்பெல்லாம் உடனடியாக அவங்க போட்டது உபவாசம். ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, வாரத்துல ஒரு நேரம் என் பிள்ளைகளுக்காக உபவாசம் போடுறேன். பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலையே, பிள்ளைகளுக்காக உபவாசம் போடுறீங்களா? பிள்ளைங்க ஒழுங்கா படிக்கலன்னு திட்டுறீங்க, அடிக்கிறீங்க, அந்த பிள்ளைகளுக்காக உபவாசம் போடுறீங்களா? பிள்ளைங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் ரட்சிக்கப்படல, அந்த பிள்ளைகளுக்காக உபவாசம் போடுறீங்களா? புருஷன் இன்னும் ரட்சிக்கப்படல, புருஷனுக்காக வாரத்துல ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறாயா? 3 நேரம் சாப்பிட்றதுக்கு கர்த்தர் நல்ல வயித்தை கொடுத்துருக்கார். டாக்டருங்களே சொல்றாங்க வாரத்துல ஒரு நேரம் வயிறை பட்னி போடுங்க, அதுதான் நல்லதுங்கிறாங்க. எனவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த சீக்ரெட் என்னது? இவ்வகை பிசாசு. இந்த இவ்வகை பிசாசுங்கிற இடத்துல உங்க வாழ்க்கையில வரக்கூடிய இவ்வகை பிரச்சனை, இவ்வகை போராட்டம் எதுலதான் தீரும்? உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் போகாது. இது தெரிஞ்சுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? உபவாசம் பண்ணினார்கள். உபவாசம் பண்ணி கர்த்தரிடத்துல கேட்டபோது 28ஆம் வசனத்துல கடைசி பகுதியில் ஆண்டவர் சொல்றார், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த அதிகாரம் முடியும் போது ஒரு 400 பேரை மட்டும் விட்டுட்டு எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? கொண்டுட்டாங்க. அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தார். இவங்க முதல் தடவை தோல்வியில, 2வது தடவை தோல்வியில, எதுக்குப்பா நமக்கு வம்பு? ஜெபம் வேண்டாம், ஊழியம் வேண்டாம், சபை வேண்டாம், எதுவுமே வேண்டாம், வீட்டுல உட்காந்து பிரச்சனையை நினைச்சே அழுதுகிட்டு இருக்கேன், பிரச்சனை நினைச்சே போராட்டத்திலேயே நான் விழுந்து கிடக்கேன், அப்படி இருந்திருந்தா வெற்றி இருந்திருக்க. அதன் மத்தியில அடுத்த ஸ்டெப் என்ன? அதுதான் உபவாசம். ஆமென் சொல்லுவோமா? யோசபாத் திடீர்னு பார்க்கறான், ஒரு பெரிய கூட்டம் ராஜாக்கள் அவனுக்கு வரமா எழும்புறாங்க. 2 நாளாகமம் 20 அதிகாரத்துல இருக்கு, வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அந்த கூட்டத்தை பார்த்தமே இவனுக்கு பயம் வந்துருச்சு. இவ்வளவு ஏராளமான ஜனங்கள் வர்றாங்களே, என்ன பண்றது தெரியல. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி உபவாசம். ஆமே, ஜனத்தை கூட்டினா உபவாசம் பட்டான். யோவேல் தீர்க்கதரிசியில கடைசி காலத்தை குறித்து சொல்லும் பொழுது, ஒரு எழுப்புதல் வரணும், வாழ்க்கையில பிரச்சனை போராட்டம் தீர்ந்து தேவ ராஜ்யம் கட்டப்படனா சபையை கூட்டுங்கள். தனி உபவாசமும் தேவை, சபை உபவாசமும் தேவை. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் புதன்கிழமை ஜெபத்தை ஏன் உபவாச ஜெபமா மாற்றக்கூடாது? வருவீங்களா? புதன்கிழமை ஜெபத்துக்கு வர்றவங்க உபவாசத்தோட வர்றீங்களா? ஒருத்தர் தான் கை தூக்குறாங்க பயந்துக்கிட்டு. உபவாசத்தோட வாங்க. மத்தியானம் போய் சாப்பிடுங்க வேணாங்களா? உபவாசத்துல பல வகை உண்டு. ஒரு நேரம் உபவாசம். இந்த ஒரு நேரம் உபவாசம் இருந்துட்டு ஜெபம் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் பட்டினி. ஒரு நேரம் நீங்க உபவாசம் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 மணி நேரமாவது ஜெபிக்கணும். 2 மணி நேரமாவது தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருந்தா அதுக்கு பேர் உபவாசம். இல்லாட்டா அதுக்கு பேர் என்னது? பட்டினி. நீங்க 2 நேரம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் 3 மணி நேரமாவது என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இடையில நீங்க தண்ணி குடிக்கணும். இடையில மோசே புசியாமலும் குடியாமலும் தண்ணி குடியாமலும் இருந்தாரு. அது கிருபை. தேவனோடையே இருந்தாரு, தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருந்தார். எலியாவும் அப்படிதான், இயேசுவும் அப்படிதான். நீங்க தண்ணி குடிக்கலாம். 2 நேரம் உபவாசம் எடுக்கிறீங்களா? அட்லீஸ்ட் 3 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்க.
வேதத்தை வாசிங்க, பைபிளை தியானிச்சு கர்த்தர் என்னோட பேசணும்னு கேளுங்க. ஒரு நாள் முழுசும் உபவாசம் பண்ண விரும்புறீங்களா? குறைஞ்சது 5 மணி நேரமா தேவ சமூகத்தில் உட்காருங்க. 5 மணி நேரம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டே இருக்க முடியாது. அப்படியே அமைதியா கர்த்தர் பேசும்படி கேளுங்க. வேத வசனத்தை வாசி அதுல இருந்து ஜெப குறிப்புகள் எடுங்க. உலகத்தினுடைய பல காரியங்களை யோசிங்க, ஜெப குறிப்புகளை எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு சபை உபவாசத்துக்கு திரும்ப வேண்டாம். எத்தனை பேர் ஆமான்னு ஒத்துக்கிறீங்க? முயற்சி எடுங்க, உபவாசம் போடுங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, இன்னைக்கு உபவாசம், இன்னைக்கு சாப்பாடு கிடையாது சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகள் வளரட்டும். உங்க பிள்ளைகளுக்கு நல்லா வாங்கி கொடுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா ஒரு நேரமாவது பிள்ளைகளுக்கு உபவாசம் பண்ண கற்றுக் கொடுங்க. தேவ சித்தத்தை அறிவதற்கு உபவாசம் தேவை. ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஒத்தையாரட்டையாங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்க கூடாது. தேவ சமூகத்துல உபவாசம் எடுத்து ஜெபிக்கணும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல சீஷர்கள் எல்லாம் அப்போஸ்தலர்கள்லாம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு, பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு அனுப்புங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இப்படி நிறைய காரியங்களை போல. ஒரு பெரிய ஆபத்து வருதா, நினிவே பட்டணத்து மக்கள், சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஆடு மாடு எல்லாம் மிருகங்கள் முதல் கொண்டு 3 நாள் தண்ணி கூட குடிக்கல. அவங்களுக்கு தெரியும் உபவாச ஜபத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன உண்டு? எல்லா சத்தம் பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, உபவாச ஜபத்துக்கு வல்லமை உண்டு. ஒரு நேரமாவது ட்ரை பண்ணுங்க. இந்த வாரத்திலிருந்து ட்ரை பண்ணுங்க. உங்க பிரச்சனையெல்லாம் மாற்ற கர்த்தர் வல்லவரா இருக்கார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்பதான் சீஷர்களுக்கு புரியுது. அல்ல கவனிங்க, இயேசுவோட இருக்கிற வரைக்கும் நல்ல மூக்கு முட்டை சீஷர்கள் சாப்பிட்டாங்க. அப்ப பரிசேயர் சதுசேயர்லாம் வந்து சொல்றாங்க, யோவானுடைய சீஷர்கள்லாம் உபவாசம் பண்றாங்களே, உங்களுடைய சீஷர்கள் எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கானுங்களே, அவனுங்கெல்லாம் உபவாசமே போட மாட்டானுங்களா? கேட்டாங்களா? கேட்கலையா? கேட்டாங்க. அப்ப இயேசு என்ன சொன்னாரு? மணவாளன் தங்களோடு இருக்கும்போது அவர்கள் உபவாசிக்கணுங்கிற அவசியம். மணவாளன் தங்களை விட்டு எடுபட்டு வரும், அப்ப ஏன் உபவாசிக்கணும்? நான் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நான் போனதுக்கு அப்புறம் பொறுப்பெல்லாம் என் பிள்ளைங்க மேல விழப்போகுது. அப்ப தெரியும் அவங்களுக்கு இந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னா உபவாசத்தை தவிர வேற வழி இல்லைன்னு தெரியும். அப்ப இவங்க உபவாசம் பண்ணுவாங்க. இயேசு பரலோகத்துக்கு போன உடனே எல்லா சீஷர்களும் என்ன பண்ணாங்களாம்? உபவாசத்தில் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல படிக்கிறோமா, 1ஆம் அதிகாரத்துல படிக்கிறோமா? என்ன பண்ணாங்க? இயேசு கூட இருக்க வரைக்கும் அவங்க உபவாசம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லாமல் இருந்தது. ஆனா மணவாளன் போன பின்பு அவருடைய வேலை அத்தனையும் நான் தான் செய்ய வேண்டும். எத்தனை பேர் உணர்றீங்க? இன்னைக்கு இயேசு இல்ல, இயேசு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் தான். இயேசு என்ன ஊழியம் செஞ்சாரு? ஜெப ஊழியம் செய்தார். இயேசு சுகமளிக்கிற ஊழியம் செய்தார். இயேசு சுவிசேஷ ஊழியம் செய்தார். அத்தனை ஊழியமும் உங்கள் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. இதையெல்லாம் நான் செய்யணும்னா எனக்கு ஒரு உபவாச ஜெபம் தேவை. எல்லாரும் இருக்கிற இடத்துல கொஞ்சம் சேர் சத்தம் இல்லாம அப்படியே முழங்கால் படி எடுங்க பார்க்கலாம். ஒரு வல்லமைக்காக ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, உபவாசம் எடுப்பதற்கு எனக்கு பலன் தார். ஒருவேளை உங்க சரீரம் பலவீனமா இருக்குன்னா இப்ப ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இந்த நிலைமையில ஒப்பு கொடுக்க விரும்புறேன். ஒரே ஒரு நேரம் ஆண்டவர் நிறைய நேரத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்கல. ஒரே ஒரு நேரம் உபவாசிக்க எனக்கு பலன் தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, உண்மையிலே எனக்கு முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இதை நான் சாக்கு சொல்ல விரும்பல. நீங்க நினைச்சா என்ன உபவாசம் போட வைக்க உங்களால முடியும். அப்படிப்பட்டவங்க எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? சிறு பிள்ளைகள் அத்தனை பேர் கேளுங்க. ஆண்டவரே, உபவாசித்து ஜெபித்து இனி இதுவரை மேற்கொள்ள முடியாத பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாத காரியங்களை மேற்கொள்ள, ஆண்டவரே, ஜெயம் எடுக்க முடியாத காரியங்களிலே ஜெயம் எடுக்க எங்களுக்கு ஒரு உபவாச ஜெப ஆவியை தாரோ. எங்கள் உடலை ஒடுக்கணும் ஆண்டவரே. மாம்சம் மேற்கொள்ளுதா? மாம்சத்தினுடைய ஆசைகளை நீ மேற்கொள்ள முடியலையா? உன் உடலை ஒப்புக்கொடு ஆண்டவருடைய சமூகத்துல. உபவாசம் பண்ணு, அதை ஒடுக்கி கீழ்ப்படுத்து. உன் மாம்சத்தை உன்னால் ஜெயிக்க முடியும். மாம்சத்துக்கு தீனி போட்டு அந்த மாம்சத்தை வளர்த்துட்டு, ஐயோ இந்த மாம்ச இச்சைகளை என்னால மேற்கொள்ள முடியவில்லையே என்று சொல்லாதே. இந்த மாம்சம் பாவத்துக்கு உள்ளாகாமல் இருக்கும்படி அதை கொஞ்சம் உபவாசம் போடு. அந்த மாம்சத்தை கொஞ்சம் வாட விடு. அந்த மாம்சம் கொஞ்சம் பலன் இழக்கட்டும். ஆனா உன்னுடைய ஆவியில ஒரு பலத்தை கர்த்தர் கொடுப்பா.
ஆவியில கர்த்தர் பலத்தை கொடுப்பார். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த வல்லமை எனக்கு தாங்கப்பா, அந்த வல்லமை எனக்கு தாங்கப்பா. அப்பா, நீங்க இந்த பூமியில இல்ல, எங்களை தேடித்தான் ஜனங்கள் வர்றாங்க, எங்களை தேடித்தான் மக்கள் வர்றாங்க, பிரச்சனையோடு போராட்டத்தோடு பேய் பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்கள் வர்றாங்க. எங்களால முடியலன்னு நாங்க சொல்லக்கூடாது, நாங்க எங்களால முடியும்னு சொல்லி ஆண்டவரே சுய பெருமையும் காட்டக்கூடாது. கர்த்தருடைய கிருபையினால கர்த்தருடைய வல்லமையை பெற்றவர்களாக இந்த பிரச்சனை உள்ள சமுதாயத்துக்கு நாங்கள் பதிலாயிருக்க, நாங்கள் பதில் கொடுக்கிறவர்களாயிருக்க கர்த்தர்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் எந்தெந்த காரியத்தை இதுவரை மேற்கொள்ள முடியவில்லையோ அத்தனை காரியங்களையும் உபவாச ஜெபத்தினாலே மேற்கொள்ளக்கூடிய ரகசியத்தை கற்றுக்கொண்டு அப்படியே ஜெயம் எடுக்க கிருபை தருவீராக. எனக்கு உபவாசம் பண்ண ஜெபம் பண்ண எனக்கு பலன் தாங்க ஆண்டவரேன்னு கேட்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும், இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகள் மேல் நிழலிடுவீராக, உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுவீராக. உபவாசம் பண்ணுவதற்கு நீர் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. அந்த உபவாச ஜெபத்தினுடைய வல்லமையை கண்கூடாய் கண்டு உபவாச ஜெபம் இவங்களுடைய ஆசையாவே மாறுபடி, நான் ஒவ்வொரு வாரமும் நான் உபவாசம் போடணும்னு சொல்லி அந்த உபவாச ஜெபத்தை டெஸ்ட் பார்க்க உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தார். இதை பார்க்கிற சத்துரு ஓடட்டும். எவ்வளவோ தோல்விகளை கண்டுட்டேன், இனி நான் ஜெபம் பண்ணணுமா, இனி நான் ஊழியம் செய்யணுமா, இனி ஆண்டவர் என் ஜெபத்தை எல்லாம் கேட்கலையே, நான் எதுக்காக போகணும் அப்படி சொல்லாதபடி நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் எந்த இடத்தில் தோற்றார்களோ அதே இடத்தில் ஜெயிக்க கர்த்தர் கிருபை தருவீராக, கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த கடைசி நாட்களில் உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்கிற நிலைமைக்கு சபை மாறிவிட்டதப்பா. ஆதி நாட்களில் பரிசுத்தவான்கள் செய்த ஊழியங்கள் எங்கே? அந்த அர்ப்பணிப்பு, அந்த ஜெபம், அந்த உபவாசம், அதெல்லாம் மீண்டும் எங்கள் சபையிலே தொடங்கட்டும், எங்கள் மக்களுக்குள்ளே தொடங்கட்டும். கர்த்தருடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். சத்துருவை ஓட ஓட மிரட்டுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், சத்துருவை கண்டு பயப்படுகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னிடைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். God bless you.